அன்பருக்கு அன்பனே நீ வா வா சண்முகா, ஆறு படை வீடுடையாய் வா வா சண்முகா, இன்பமய ஜோதியே நீ வா 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 சண்முகா, ஈசனுமை பாலகனே வா வா சண்முகா, உரகநாதன் மருகனே நீ வா வா சண்முகா, ஊமை கருள் புரிந்தவனே வா 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 சண்முகா, எட்டு குடி வேலவனே வா வா சண்முகா, ஏறுமயில் ஏறியே நீ வா வா சண்முகா. இன்றைய வளம் தரும் வழிபாடு நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூக்கம்பாடி கிராமத்துல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க முருகனை போய் தரிசிக்கலாம். நூக்கம்பாடி கிராமத்துல அமைந்திருக்கக்கூடிய பாலமுருகன் திருக்கோவிலுக்கு வந்துட்டோம். வாங்க முதல்ல முருகனுடைய அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்திடலாம். பெண்களுக்கு தாலாட்டி மகளம் அலங்காரம்
ரூபமயா கதிர்வேலா கனவிலே வந்தாயே கதிர்வேலா மனதிலே நின்றாயே கதிர்வேலா விபூதி வாசனையில் கதிர்வேலா பண்டார கோலமயா கதிர்வேலா கற்பூர தீபத்திலே கதிர்வேலா கண்கவரும் சோதியையா கதிர்வேலா பஞ்சாமிர சுவை நிறை கதிர்வேலா பழனிமலை தரிசனமே கதிர்வேலா ஆக்ஸ்மலை வீட்டிலே கதிர்வேலா ஸ்வீஸ் மலை நாட்டிலே கதிர்வேலா வெள்ளை மயிலேறி வரும் கதிர்வேலா வள்ளி மணவாளனே கதிர்வேலா தெய்வானையை மணந்த கதிர்வேலா தேவசேனா கதிர்வேலா கற்பூர தீபத்திலே கதிர்வேலா கண்கவரும் சோதியையா கதிர்வேலா திருப்பரங்குன்றத்திலே கதிர்வேலா திருப்பாதம் பணிந்தேன் கதிர்வேலா கடலோரம் சூரசம்ஹாரம் கதிர்வேலா வடிவேல் செந்தில் நாதன் கதிர்வேலா கூத்தாடி மகனே கதிர்வேலா கூத்தாடும் மயிலே கதிர்வேலா மதுரகவி பாடி வந்தேன் கதிர்வேலா காவடி எடுத்து வந்தேன் கதிர்வேலா கற்பூர தீபத்திலே கதிர்வேலா கண்கவரும் சோதியையா கதிர்வேலா சாம்பராணி புகை நிலே கதிர்வேலா சரவண ரூபமயா கதிர்வேலா கனவிலே வந்தாயே கதிர்வேலா மனதிலே நின்றாயே கதிர்வேலா விபூதி வாசனையில் கதிர்வேலா பண்டார கோலமயா கதிர்வேலா கற்பூர தீபத்திலே கதிர்வேலா கண்கவரும் சோதியையா கதிர்வேலா
கார்த்திகை பெண் சுமந்த வடிவே முருகா கரிகால பெண் சேலை எரிகிறது அங்கே வல்ல துயர் போக்கும் உன் திருவழிகள் எங்கே முருகா 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 வல்ல துயர் போக்கும் உன் திருவழிகள் எங்கே சொல்லி அழ வார்த்தை இல்லை நீ வருவாயே சொல்லி
காலத்துல குறிப்பா சங்க இலக்கியங்கள்லயே வந்து மக்கள் எல்லாருமே வந்து முருகப்பெருமான வழிபட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 10 பாட்டு, 8 தொகை, தொல்காப்பியம் போன்ற நூல்கள்ல கூட முருகப்பெருமானுடைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் போன்ற நூல்கள்ல சிவபெருமானை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது முருகனை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அவரை வந்து எந்த கடவுளாலையுமே வந்து அழிக்கவே முடியாது, தோற்கடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வீரமான ஒரு சிறப்பான கடவுள் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து நம்ம இப்போ முருகப்பெருமானை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாலுமே கூட பண்டைய காலத்துல உலகம் முழுவதுமே மக்கள் எல்லாருமே வந்து முருகப்பெருமானை வணங்கியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு ஆப்பிரிக்க மக்கள் வந்து முருங்கு அப்படின்ற ஒரு கடவுளை வழிபட்டிருக்காங்க. அந்த முருங்கு அப்படின்ற கடவுளுடைய தோற்றமா இருக்கட்டும், அவருடைய தன்மையா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம தமிழ் கடவுளுடைய முருகரை போலவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து ஈஜிப்ட் நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் கூட முருகனை தான் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஆடிநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து நிறைய வந்து சிறப்பான சிற்பிகளும் சிறப்பான சின்னங்களும் வந்து கிடைச்சிருக்கு. அதில் என்னென்ன சின்னங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல் மற்றும் வந்து சேவலுடைய சின்னங்களை பார்க்க முடியுது. இதை குறித்து வந்து ஆராய்ச்சியாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னங்கள் எல்லாமே சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தோன்றியது, முன்னதாகவே செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து முருகப்பெருமானை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் முருகப்பெருமானுடைய சிறப்புகள் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில இந்த முருகனை வேண்டியதுக்கு அப்புறமா என்னெல்லாம் மாற்றத்தை பாக்குறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. குறிப்பா அவங்களுடைய வேண்டுதலே வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு. வாங்க அது என்ன வேண்டுதல், முருகனை அவங்க எப்படி வழிபட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை வட்டம், நூக்காம்பாடி கிராமத்திலே ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் சுமார் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக முதலிலே ஆலமரம், அரசமரம், வேப்பமரம், அரசமரமும் வேப்பமரமும் அதன் அடியிலே வேல் வைத்து ஸ்ரீ பாலமுருகனை வழிபட்டு வந்தனர். பிறகு சுமார் ஒரு 40 ஆண்டுகளாக இருக்கும் ஆலய பணி ஆரம்பித்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்தனர். அதற்கு தலைவராக, ஆலய தர்மகர்த்தாவாக சகாதேவ குருசாமிகளும், செயலாளராக ராமகிருஷ்ண சாமி அவர்களும், பொருளாளராக சுந்தரமூர்த்தி சாமி அவர்களும், ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்து இந்த ஆலய பணி வெகு சிறப்பாக நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வருடாந்தோறும் ஆடிக்கிருத்திகை அன்று இந்த ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்திலே ஆடிக்கிருத்திகை பூஜை நடைபெறும். அதனுடைய சிறப்பு என்னவென்றால், காலையிலே பால்குட ஊர்வலம், குழந்தைகள் ஊர்வலமாக வந்து ஸ்ரீ பாலமுருகனுக்கு பாலாபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொன்றாக நிகழ்ச்சிகள் நடைபெறும். மஞ்சள் இடித்தல், மார்பின் மீது உரலை வைத்து மிளகாய் வைத்து இடிப்பார்கள். மிளகாய், மஞ்சள் மார்பின் மீது உரலை வைத்து இடித்து அதனை அவருக்கே அபிஷேகம் செய்து அவரே முருகனாக நினைத்து பாவித்து அபிஷேகம் செய்வார்கள். அடுத்த நிகழ்ச்சியாக அக்னி தகடு அடித்தல். காலையிலேயே அக்னி தகட்டை நிறைய கட்டைகள் இட்டு அந்த அக்னி தகட்டை வைத்து கொளுத்தி விடுவார்கள். அந்த அக்னி தகடானது தகவென்று மின்னி கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை கொண்டாந்து ஆணியில் மாட்டும்போது இந்த பக்கம் 3 முறை, அந்த பக்கம் 3 முறை அடிப்பார். ஒரு முறை அடித்து விட்டு கையை நல்லா தூக்கி காமிப்பார். எதுவுமே ஆகாது. அடுத்த நிகழ்ச்சியாக
கொதிக்கும் எண்ணெயில் வடை எடுப்பார்கள். இதுதான் மிகவும் சிறப்பு. கொதிக்கின்ற எண்ணெயிலே வடை எடுப்பார்கள். அது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலில். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அந்த ஸ்ரீ பாலமுருகனை நினைத்து அந்த வடையை வாங்கி பிரசாதமாக சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு ஸ்ரீ பாலமுருகனாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரையில் யாருக்கும் குழந்தை இல்லை, அந்த வடையை வாங்கி சாப்பிட்டு குழந்தை இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது உண்மை 100க்கு 100 உண்மையான நிகழ்ச்சி. குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறுது. சிலருக்கு அரசாங்க வேலை வேண்டும் அப்படின்னு வடை வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே நிறைவேறியிருக்குது. அது எனக்கும் நிறைவேறியிருக்குது. இந்த ஆலயத்தில் வடை வாங்கி சாப்பிட்டு சிலர் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வாங்கி சாப்பிடுவாங்க. சிலர் வந்து ஸ்ரீ பாலமுருகா எனக்கு வந்து இந்த உடல் வந்து இவ்வளோ இந்த நோய் இருக்குது, இது தீர்ந்துச்சுன்னா நான் உனக்கு வந்து இந்த காணிக்கை செலுத்துகிறேன் அப்படின்னு வந்து காணிக்கை செலுத்திட்டுருக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் நோக்காம்பாடி ஈசான திசையில் எழுந்தருள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 40 ஆண்டுகளாக வந்து கோயில் கட்டி நல்ல விசேஷமாக செய்கிறாங்க. இது செக்கு இழுத்தல், ஆகாய ஜேசிபியில் வந்து குத்துவாங்க. ஆடி கிருத்திகை தோறும் இதனுடைய இந்த ஸ்ரீ பாலமுருகன் வந்து நோக்காம்பாடியில் வந்து ரொம்ப சக்தி வாழ்ந்த அப்பன். இது வந்து கோரிக்கை வந்து நிறைவேறும். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, குங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் ஜெழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை முருகா, மருதமலை மாமலிலே முருகையா, தேவரின் குணம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமலிலே முருகையா, தேவரின் குணம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமலிலே முருகையா. தைப்பூசை நம் நாளின் வேருடன் திருநாளில், தைப்பூசை நம் நாளில் வேருடன் திருநாளில் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. மருதமலை மாமலிலே முருகையா, தேவரின் குணம் காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமலிலே முருகையா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, எந்த நிச்சயெல்லாம் உன்மேல் வைத்தேனே, அதில் எல்லளவும் பயமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன், எந்தன் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா, எங்கும் சாந்தி நிலவுதப்பா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, எந்த நிச்சயெல்லாம் உன்மேல் வைத்தேனே, அதில் எள்ளளவும் பயமில்லையே. நூக்காம்பாடி. என் பெயர் லட்சுமி. நாம் வேண்டினால் வேண்டும் வரம் தருவர் முருகர். நினச்சவருக்கு நினச்சதை முடித்து கொடுப்பார். நாங்கள்லாம் எல்லாம் வேண்டிக்கினதெல்லாம் நிறைவேறிச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா கட்டி காப்பாற்றிச்சு. வருஷம் ஆறுபடை முருகர் கோயிலுக்கெல்லாம் போகிறோம். நம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக வேண்டிக்கினவங்களுக்கு எல்லா முருகர் தருவார். நாங்கள் எல்லாம் நினச்சதெல்லாம் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். இது வெளியும் எந்த குறை இல்லாத கட்டி காப்பாற்றி இந்த நூக்காம்பாடி பால முருகருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். இவ்வளோ வசதியாக வளமாக பெருக்கிறதுக்கு ஊர் கூடி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக நாங்கள் வெற்றி பெறுகிறோம்.
வணக்கம். நூக்காம்படி கிராமம். என் பேர் ஏழுமலை. இங்கே வந்து சிறப்பான முருகர் பாலமுருக ஆலயம். இங்கே வந்து நினைத்ததை நடத்தக்கூடியவர் பாலமுருக ஆலயத்தில். அழகு குத்தி பிரார்த்தனை பண்ணியவர்களுக்கு அவர் என்ன நினைத்தாரோ அது பூரா அனைத்தும் நல்லபடியாக நன்றாக முடிந்தது. சிலர் வந்து என்னென்ன பிரார்த்தனை பண்ணாங்களோ அது அனைத்தும் நன்றாக நடந்து முடிந்ததனால் இது வந்து 100 வருஷமாக இந்த ஆலயம் வந்து சிறப்பான ஆலயம் என்றது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் மல்லிகா. நான் 40 வருஷ காலமாக தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாறை கிணறு. எங்கள் மாமனார் கூட எத்தனையோ சோதனை போய் போட்டு தண்ணி கிடைக்கல. இப்போ இந்த முருகர் புண்ணியத்தில் முருகர் கிருத்திகினிக்கே போய் நான் சோதனை போய் போட்டு நல்லா ஜலம் கடிச்சு கிணறு வெட்டி நாங்கள் சௌகரியமாக இருக்கிறோம். தான் முருகர் நல்லா பக்தி கொடுத்துக்கிறாரு, எனக்கு நல்ல வழி காட்டிக்கிறாரு. என்னுடைய பெயர் பவானி. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஈசானிய மூலையில் அமைந்துள்ள நூக்காம்படை கிராமத்தில் வசித்து வருகிறேன். எங்கள் ஊரில் அமைந்துள்ள பாலமுருகன் ஆலயம் பல ஆண்டுகளாக மக்களுக்கு வந்து எல்லா வேண்டும் வர அனைத்தையும் தந்து மக்களை வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு வேண்டிய வழிவகை செய்கிறது. நம்பி வந்து கடவுளை வந்து இந்த முருகர் பெருமானை வந்து நம்ம வேண்டும் போது வேண்டும் வரம் தந்து மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடிய முருகனாக அமைந்திருக்கிறது. எல்லாரும் எல்லா சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து பயன்பெறுகிறார்கள். நூக்கம்பாடியில் அமைந்திருக்கக்கூடிய பாலமுருகன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த திருக்கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழா காலத்துலலாம் வந்து மக்கள் வந்து முருகனுக்காக வடை செய்வாங்களாம். அப்படி வடை செய்யும் பொழுது அவங்களுடைய வெறும் கையாலேயே வந்து எண்ணெயில் அந்த வடையை எடுத்து வைப்பாங்களாம். இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்க எண்ணெயில் கையை விட்டு அந்த வடையை செஞ்சாலுமே கூட அவங்க கையில் வந்து சிறு காயம் கூட ஏற்படாது, சிறு வந்து தீ காயம் கூட ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகனுக்கு முன்னாடி வந்து பக்தர்கள் வந்து அப்படியே வந்து படுத்துப்பாங்க. அவர்கள் மேல வந்து உரலை வச்சு மஞ்சள் மற்றும் மிளகாயை வந்து அரைப்பாங்களாம். அப்படி செய்யும் பொழுது கூட அந்த பக்தர்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழா காலத்துல வேலை வந்து மக்கள் வந்து முதுகலை குத்திக்கிட்டு அந்த எல்லை வந்து அரைக்க ஆரம்பிப்பாங்க. என்னதான் இந்த 3 வழிபாடு முறைகளுமே வந்து ரொம்ப கடினமா இருந்தாலும், கேட்கறதுக்கே வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தாலும், இந்த 3 வழிபாடுகள்ல நம்ம என்ன செஞ்சாலும் சரி நம்மளுக்கு ஒரு சிறிய காயம் கூட ஏற்படாது அப்படின்னு இந்த ஊர் மக்கள் குறிப்பிடுறாங்க. இதுதான் நூக்கம்பாடி பாலமுருகன் திருக்கோயிலுடைய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, அழகான பழனிமலை ஆண்டவா, வள்ளிமயில் நாதனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா, அழகான பழனிமலை ஆண்டவா, வெள்ளி திருநீரும் வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலனும், வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலனும், உள்ளத்தில் தோன்றுமே முருகா, உள்ளத்தில் தோன்றுமே முருகா, அழகான பெருமானே எழில்வேலவா, அழகான பெருமானே எழில்வேலவா, எளியனும் முனை பாட அருள்வாயே, எளியனும் முனை பாட அருள்வாயே, அழகான பழனிமலை ஆண்டவா,
முருகன் அப்படின்ற கடவுள் சிவபெருமானுக்கும் பார்வதி அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர். முதல்ல முருகன் அவர்கள் எப்படி தோன்றினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அவருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்பை வெளிவிட்டாரு. அந்த நெருப்பை வாயு பகவான் அவர்கள் வந்து சரவண பொய்கை ஆற்றில விட்டுட்டாங்க. இந்த பொய்கை ஆற்றிலிருந்து மொத்தம் 6 குழந்தைகள் தோன்றினாங்க. இந்த 6 குழந்தைகளையுமே வந்து கார்த்திகை பெண்கள் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இறுதியா வந்து பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையுமே ஒன்று சேர்த்து முருகனை படைத்தாங்க. முருகன் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகு அப்படின்னா அழகு அல்லது இளமை அப்படின்னு பொருள். அதனாலதான் இந்த கடவுளுக்கு முருகன் அப்படின்ற பெயர் வந்தது. முருகனுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. 6 முகங்கள் கொண்டதுனால அவனை ஆறுமுகம் அப்படின்னு சொல்றாங்க. சரவண பொய்கை ஆற்றுல தோன்றியதுனால அவரை சரவணன் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதுனால அவர்களை கார்த்திகேயன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முருகனுடைய சிறப்பு பெயர்கள். முருகனுடைய கதையை நான் முன்னாடி ஒரு கதை சொன்னாலும் அவருக்கு இன்னொரு கதையும் இருக்கு. அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாட்சாயினி அவர்கள் வந்து தட்சன் அவர்களுடைய மகள். தட்சனுக்கு தெரியாம வந்து தாட்சாயினி அவர்கள் சிவபெருமான திருமணம் செஞ்சுப்பாங்க. அதனால கோபமடைந்த தட்சன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு பெரிய வேள்வி வளர்ப்பாரு. ஆனா அதுக்கு சிவனை வந்து கூப்பிடவே மாட்டாரு. இதற்காக கோபமடைந்த தாட்சாயினி போய் கேட்கும் போது தாட்சாயினியுமே வந்து அவர் அவமானப்படுத்தி அனுப்பிடுவாரு. இதனால வந்து ரொம்ப துன்பப்பட்ட தாட்சாயினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேள்வியிலேயே அவங்கள வந்து மாய்த்து கொள்வாங்க. இதை பார்த்துட்டு கோபமடைந்த சிவபெருமான் அவர்கள் வந்து ரொம்ப உக்கிரமா வந்து அந்த வேள்வியவே வந்து அழிச்சிருவாரு. அதுக்கப்புறமா தியான நிலைக்கும் போயிடுவாரு. தாரகன் அப்படின்ற அசுரன் வந்து பிரம்மன் கிட்ட ஒரு வரத்தை கேட்பாரு. அது என்ன வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சிவபெருமான் பார்வதி அவர்களுடைய மகனால மட்டும்தான் மரணம் ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த வரத்தை பிரம்மனும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா வந்து சிவபெருமான் தியான நிலை போன்றதுனால தாரகன் அவர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தேவர்களையும் வந்து துன்பப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதை தெரிஞ்ச பிரம்மன் வந்து இதை காமதேவன் கிட்ட சொல்லுவாங்க. காமதேவன் அம்பு விடும் பொழுது சிவபெருமான் அவர்களுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய ஒரு குழந்தை தான் வந்து முருகப்பெருமானா வந்து இன்னொரு கதை சொல்லுது. இதுதான் முருகப்பெருமானுடைய வரலாறும் கூட. ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலுடைய சிறப்பை பத்தியும் இந்த திருக்கோயிலுடைய ஸ்தல வரலாறு பத்தியும் இந்த கோயிலுடைய அர்ச்சகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் பலராமன். இந்த ஆலயத்தில் 50 வருஷமாக தொண்டு செய்து வருகிறேன். இந்த கோவில் அணுப்பட்டது அரச மரத்தில் இருந்து ஆரம்பித்து இப்பொழுது இங்கு 1996ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த ஆலயத்தில் வந்து நினைத்தவர்கள் குழந்தை கல்யாணம் மற்றும் அனைத்து நடந்து வெற்றி பெற்றுள்ளது. எனக்கு தெரிந்து 10 கல்யாணம் 20 குழந்தை பிரார்த்தனை செய்து பிறந்திருக்கிறது. ஆடி கிருத்திகையின் போது ஆலயத்தில் மஞ்சள் இடித்தல், செக்கு இழுத்தல், வடை எடுத்தல், அக்னி தட்டு எடுத்தல் அனைத்து நிகழ்ச்சி நடைபெறும். தை மாதம் அறுபடை முருகபக்தர்கள் இந்த உற்சவர் ஆடி கிருத்திகை ஊர்வலம் வரும். அடுத்து நாங்கள் அறுபடை போகும்போது தைப்பூசம் அன்று ஊர்வலம் என்றால் மட்டும் ஊர்வலம் வரும். இந்த ஆலயத்தில் ஆடி கிருத்திகை, தைப்பூசம், கார்த்திகை இந்த 3 நாள் விஷயம் நடைபெறும். ஆடி கிருத்திகையும் போது 10 நாள் திருவிழா நடைபெறும். அக்கம் ஜனங்கள்லாம் வருவாங்க. எல்லா கூட்டமும் வந்து செய்வாங்க. எந்த குறையும் இல்லாத நினைச்சதை நடத்தி கொடுப்பான் வெற்றிவேல் முருகன். எந்த குறையும் யாருக்கும் இருக்காது. கந்தன் கடம்பன் இந்த கடவுள் அனைத்து மக்களுக்கும் எல்லா செல்வமும் கொடுத்து நினைத்ததை நடத்தி வைக்கும் முருகன் தமிழ்கடவுள். நம்முடைய தமிழ்கடலாம் முருகனுக்கு இணையில்லை. இந்த நூக்காம்பாடி பால முருகன் நினைத்ததை நினைத்த மாதத்தில் செய்து முடிப்பான். எந்த குறையும் இல்லை. நினைத்தது யாருக்கும் வெற்றியை தருவான். எந்த இதுவும் இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய வளம் தரும் வழிபாடு நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூக்கம்பாடி கிராமத்துல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருக்கோவில் எப்ப தோன்றியது அப்படின்னு இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டாலுமே அவங்களுக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த, அவ்வளவு பழமை வாய்ந்த திருக்கோயில் இது. அது மட்டும் இல்லாம கேள்விப்படாத பல வேண்டுதல்களையுமே கூட பக்தர்கள் இந்த திருக்கோயில்ல வந்து செய்யறாங்க. அதனால நேரம் கிடைக்கிறப்போ நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு வாங்க, ஸ்ரீ பாலமுருகனை தரிசிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.